உண்மையில் விக்ரமுக்கு பெண்களை பிடிக்காது. விஸ்வநாதன் தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டது போல் நடித்ததால் விக்ரமின் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தார். இப்போது மணமகள் ஓடிவிட்ட செய்தி தெரிந்தால் விக்ரமின் கோபம் அனைவரையும் சாம்பலாக்கிவிடும். சங்கர் அதை கூறிய அந்த ஒரு கணமே விக்ரமின் பொறுமை முழுமையாக உடைந்து போனது. அவனது கண்கள் அனலாய் சிவந்தன. சம்பிரதாயமாவது மண்ணாவது என்று அவன் கத்தத் தொடங்கினான். அங்கு சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. நட்சத்திரா தன் கையில் வடியும் ரத்தத்தையும் முன்னால் நடக்கும் ரகளையையும் பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். விக்ரமின் ஆவேசம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாரானது. கோபத்தில் வெடித்து சிதறிய விக்ரம் சுற்றியிருந்தவர்கள் அதிரும் வகையில் சத்தமாக பேசினான். முட்டாள் தடத்தை எல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்பவே தூக்கி போட்டுட்டு தள்ளி போங்க எல்லாரும். இனிமே இந்த வீட்டுல இந்த மாதிரி ஏதாச்சும் சடங்குகள் நடந்துச்சு அப்புறம் உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் என விக்ரம் எச்சரித்த குரலில் ஒரு விதமான அதிகாரம் கலந்த ஆக்ரோஷம் தெரிந்தது. விக்ரம் இதை சொல்லிவிட்டு கோபத்தில் விறுவிறுவென வீட்டிற்குள் நுழைய முயன்றான். அதை பார்த்த விஸ்வநாதன் தாத்தா அப்படியே விட்டுவிடவில்லை. நில்லு விக்ரம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை முறைப்படி வீட்டுக்குள்ள வரவேற்கணும்னு உன் தம்பிங்க ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ எதுக்காக இப்ப தேவையில்லாம கோவப்படுற? பேசாம இங்க வந்து நில்லு. முறைப்படி எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டு நீ உன்னோட பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போ என தாத்தா அதிகாரத்துடன் கட்டளையிட்டார். தாத்தாவின் வார்த்தையை கேட்டதும் விக்ரம் சட்டென்று திரும்பினான். அவனுடைய கண்கள் கோபத்தில் சிவந்த நெருப்பு கோலங்களாக மாறின. அவன் தாத்தாவை நேருக்கு நேர் முறைத்தபடி, இனஃப் தாத்தா, போதும், இதோட நிறுத்திக்கோங்க. எனக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற டீலிங் இந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் மட்டும்தான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க என்னென்ன கண்டிஷன் போட்டீங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சேன். இப்போ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு. நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டா. இதுக்கு மேலேயும் நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன் என விக்ரம் தன் தாத்தாவை கடுமையாக எச்சரித்தான். அடுத்த கணமே வாசலிலேயே சிலையாக நின்றிருந்த நட்சத்திராவின் கையை அருவருப்போடு உதறி தள்ளிவிட்டு வேகமாக நீண்ட அடிகளை எடுத்து வைத்து நேராக தன்னுடைய ரூமிற்கு சென்றான் விக்ரம். ஆரத்தி எடுக்க வந்த அந்த 4 பேரும் விக்ரம் கோபத்தில் புயலென கடந்து போவதையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மனம் வருத்தத்தால் கனத்தது. விக்ரமின் நடவடிக்கை அவர்களை காயப்படுத்தியதை விட அந்த புது பெண்ணின் நிலைதான் அவர்களை கவலைப்பட வைத்தது. வாசலில் தனியாக நிற்கும் தங்களுடைய புது அண்ணியை நினைத்து அவர்கள் கலங்கினார்கள். வீட்டிற்கு வந்த முதல் நாளே அவளுக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாதது. அவளை எப்படி தேற்றுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த பெரிய வீட்டில் அவளிடம் மனம் விட்டு பேசவோ அல்லது ஆறுதல் சொல்லவோ ஒரு பெண் கூட இல்லை. அதனால் நால்வரும் என்ன செய்வது என தெரியாமல் தயங்கி நின்றார்கள். விஸ்வநாதன் அகம்பாவம் பிடித்த தன் பேரனை எரிச்சலோடு பார்த்து கொண்டிருந்தார். விக்ரமை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அவனுடைய ஆணவமும் பிடிவாதமும் அவருக்கு புதிய விஷயம் அல்ல. அதனால்தான் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு சின்ன ஆக்டிங் போட்டு விக்ரமை சம்மதிக்க வைத்து இந்த திருமணத்தை நடத்தி முடித்தார். ஆனால் இனிமேல் அவன் ஒரு வார்த்தையை கூட கேட்க மாட்டான் என்பதும் அவருக்கு தெரியும். தாத்தா மனதிற்குள், விக்ரம், கல்யாணமே பண்ண மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்ன உன்னையே இன்னைக்கு கல்யாணம் பண்ண வச்சு ஒரு மருமகளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூடிய சீக்கிரமே பெட்டி பாம்பா அடங்க போறத நான் பார்க்க தான் போறேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டார். வீட்டிற்குள் நுழைய சென்ற தாத்தா சட்டென்று அங்கு சோகமாக நிற்கும் தன் 4 பேரன்களையும் வாசலிலேயே தவித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திராவையும் பார்த்தார். எதுக்காக 4 பேர் இப்ப முகத்தை மூஞ்சூர் மாதிரி வச்சுட்டு நிக்கிறீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாததா? அவனை விட்டு தள்ளுங்க. உங்க அன்னைக்கு நீங்க என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து உங்க விருப்பப்படியே அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு தாத்தாவும் உள்ளே சென்றார். வாசலில் நின்று கொண்டிருந்த நட்சத்திரா பதட்டத்துடன் தன் விரல்களை இறுக்கமாக பிடித்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றி உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை அவளால் யூகிக்க முடியவில்லை. அவளுடைய பார்வை மறைக்கப்பட்டிருந்ததால் அங்கிருந்தவர்களின் கோபமான குரல்களும் விக்ரமின் ஆக்ரோஷமான பேச்சுக்களும் மட்டுமே அவளுடைய காதுகளில் இடி முழக்கங்களாக கேட்டன. விக்ரமை நேரில் பார்க்காமலேயே அவனுடைய முழு விவரமும் தெரியாமலேயே அவன் எவ்வளவு முரடன் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அவளுடைய இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. அவள் தடுமாறி நிற்பதை பார்த்த ஆகாஷ் த்ருவை பார்த்து, டே த்ருவ், நாம இப்ப என்ன பண்றது? விக்ரம் அண்ணா இப்படி பாதியிலேயே போயிட்டாரு. அண்ணி இப்படியே வாசல்ல நின்னுட்டு இருந்தா இப்படி எவ்வளவு நேரம் தான் அவங்க வெளியிலே நிக்க முடியும்? தாத்தா சொன்ன மாதிரி நாமளே அன்னிக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாமா என கேட்டான்.
மற்ற மூவரும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தனர். அவர்கள் நால்வரும் நட்சத்திராவுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். ஆகாஷ் கனிவான குரலில், அண்ணி, எங்களை மன்னிச்சிடுங்க. இப்போ எங்களை தவிர வேற யாருமே இல்ல. உங்களுக்கு தாலி கட்டின அண்ணனும் இங்க இல்ல. உங்களை வரவேற்க வேண்டிய தாத்தாவும் இங்க இல்ல. நீங்க இப்போ தாராளமா உங்க முகத்துல இருக்கிற இந்த முக்காடை விளக்கலாம் என்றான். இதை கேட்டு நட்சத்திரா திகைத்து போனாள். அவர்கள் சொல்வதில் உள்ள நியாயம் அவளுக்கு புரிந்தது. ஆனால் அவளுடைய அத்தை ஷீலா போட்ட கண்டிஷன் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த உத்தரவை மீறினால் என்ன நடக்கும்? இவர்கள் கேட்டார்கள் என்று முகத்தை காட்டினால் விக்ரம் தான் கல்யாணம் செய்தது பிரியங்காவை இல்லை நட்சத்திராவை என்று கண்டுபிடித்து விடுவானே. ஏற்கனவே அவனுடைய கட்டுக்கடங்காத கோபத்தை பார்த்தவள் அடுத்தடுத்து நடக்கப் போகும் கலவரங்களை நினைத்து பதறிப்போனாள். அது மட்டுமல்லாமல் அவள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமப்புற சூழலில்தான். சிறுவயது முதலே கடுமையான கட்டுப்பாடுகளோடு வளர்க்கப்பட்ட நட்சத்திராவிற்கு இப்போது மீசை முளைத்த 4 வாலிபர்கள் முன்னால் நிற்பது மிகுந்த சங்கடத்தை தந்தது. விசித்திரம் என்னவென்றால், ஆண்கள் சகவாசமே இல்லாத அவளை அந்த 4 ஆண்களும் அண்ணியாக ஏற்றுக்கொண்டு ஆரத்தி எடுக்க தயாராக இருந்தார்கள். நட்சத்திராவிற்கு என்ன செய்வது என தெரியவில்லை. பயமும் பதட்டமும் அவளை ஆட்கொள்ள அவள் மயக்கம் போட்டு விழுந்து விடுவாள் போல் இருந்தது. அப்போது விக்ரமின் தம்பி விஷால் முன்னால் வந்து, சாரி அண்ணி, முறப்படி பார்த்தா உங்க முகத்துல இருக்கிற துப்பட்டாவை அண்ணன் தான் விலக்கி இருக்கணும். ஆனா அவர்தான் இங்க இல்லையே. நீங்களே அதை எடுக்கிறீங்களா? எங்களால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. உங்க பேரு பிரியங்கான்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதே. இப்பவாச்சும் நாங்க உங்க முகத்தை பார்க்கலாமா என்று ஆர்வமாக கேட்டான். அந்த நொடி நட்சத்திராவின் உடலே நடுங்க ஆரம்பித்தது. அவர்களும் பிரியங்கா என நினைத்துதான் அவளிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் முன்னால் நிற்பது பிரியங்கா இல்லை, வேறொரு பெண் என தெரியும் போது என்ன நடக்கும்? விக்ரமின் கோபத்தை நட்சத்திரா எப்படி சமாளிக்கப் போகிறாள்? தன் அண்ணியின் முகத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற துடிப்பு விஷாலுக்கு அதிகமாக இருந்தது. அவன் எதையும் யோசிக்காமல் நேரடியாக நட்சத்திராவிடம் சென்று, அண்ணி, அண்ணன் தான் இதையெல்லாம் செய்யணும். ஆனா அவன் அதை செய்யல. அண்ணனுக்கு பதிலா நான் உங்க முக்காட்ட விலக்கி முகத்தை பாக்கட்டுமா என்று கேட்டுவிட்டான். விஷால் கேட்ட அந்த வினாடியே அருகில் நின்ற துருவ் கோபத்தில் கதி கலங்கி போனான். டேய், என்னடா உளர்ற என்று கத்திக்கொண்டே விஷாலின் மண்டையில் ஒரு கொட்டு வைத்தான். அண்ணிகிட்ட பேசுற பேச்சா இது? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அந்த முக்காட்ட விளக்குற உரிமை உன்னோட அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. முட்டாள் மாதிரி எதையாவது பேசி தொலைக்காத. அவங்க நம்ம அண்ணி. அன்னைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையா கொடுக்கணும். அவங்க கிட்ட இப்படி உளராத என்று விஷாலை துருவ் கடுமையாக சாடினான். துருவ் இப்படி சொன்னதும் விஷால் அப்படியே சங்கடப்பட்டு போனான். அவன் முகம் சுருங்கி போய், டேய் நிறுத்துடா, நான் என்னவோ தப்பான அர்த்தத்துல கேட்ட மாதிரி பேசாத. இவங்க என்னோட அண்ணி தானே. அவங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசையில கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்க போகுது? நீ ஏன் இப்படி பேசுனா அண்ணி என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன ஒரு பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிட மாட்டாங்களா என்று வருத்தத்துடன் கூறினான். பின்பு நட்சத்திராவை நோக்கி திரும்பி, அண்ணி ப்ளீஸ், என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி மோசமான அர்த்தத்துல உங்ககிட்ட கேட்கல. ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். சாரி அண்ணி என விஷால் மன்னிப்பு கேட்பது போல் கெஞ்சினான். இவர்கள் தங்களுக்குள் இப்படி சண்டை போட்டுக் கொள்வதையும் மாறி மாறி பேசிக் கொள்வதையும் கேட்ட நட்சத்திரா அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே உறைந்து போய் நின்றாள். அவளுடைய மௌனம் அந்த இடத்தை இன்னும் பாரமாக்கியது. அப்போது துருவ் மீண்டும் குறுக்கிட்டு, டே விஷால், நான் உன்னை தப்பா சொல்லல. ஆனா நம்ம எவ்வளவு டிவி சீரியல்ல பாத்திருக்கோம். கல்யாண பொண்ணு முகத்துல முக்காடு போட்டிருந்தா அதை விளக்குற முழு உரிமை அந்த மாப்பிள்ளைக்கு தான் இருக்கு. அதாவது விக்ரமண்ணனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு என்று அதிகாரமாக சொன்னான். பின்பு நட்சத்திராவை பார்த்த துருவ், அண்ணி ப்ளீஸ், இப்போவாவது உங்க வலது காலால அந்த நெல் கலசத்தை தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு வாங்க அண்ணி என்று வேண்டுகோள் விடுத்தான். நட்சத்திரா அவர்களின் பேச்சில் பெரும் குழப்பமடைந்து மெதுவாக கீழே குனிந்து பார்த்தாள். அங்கே அவள் கால்களுக்கு அருகே ஒரு பித்தளை சொம்பில் நெல்மணிகள் நிறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இவங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல பொண்ணுங்களே இல்லையா? எல்லாத்தையும் இந்த ஆம்பளைங்களே செய்யறாங்களே. ஐயோ கடவுளே, நான் எந்த மாதிரியான இடத்துல வந்து சிக்கியிருக்கேன். இன்னும் 2 நாள் தான். மாமா வந்து என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் எப்படியாவது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் என்று தன் மனதிற்குள் ரகசியமாக தீர்மானம் செய்து கொண்டாள். மீண்டும் அந்த நெல்மணி நிரம்பிய கலசத்தை பார்த்தாள். ஆமா, எவ்வளோ நேரம்தான் இப்படியே வெளியிலேயே நிக்கிறது. இந்த பட்டுப்புடவை கூட ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட்டோட என்னால இனிமேலும் நின்றுட்டே இருக்க முடியாது. இப்போதைக்கு வேற வழியே இல்லை. வீட்டுக்குள்ள போய் தான் ஆகணும் என்று நினைத்தாள்.
கடைசியில் நட்சத்திரா தன் வலது காலால் அந்த நெல் கலசத்தை மெதுவாக சரித்தாள். அந்த நெல்மணிகள் தரையெங்கும் சிதறிய அந்த நிமிடமே அங்கிருந்த 4 பேரும் ஒரே குரலில் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அவர்களின் சந்தோஷம் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.